கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். தாவீது ராஜா கூட தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் என் கண்மலை என்று சொல்லியிருக்கிறார். நான் நம்பி இருக்கிற என் துருகம் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் உள்ளவைகளோ உலகத்தில் உள்ளவர்களிலோ நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருப்பதே தேவன் விரும்புகிறார். நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாக போகாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் நினைக்கலாம், அநேக வருடங்களாக காத்திருக்கிறோம், இன்னும் ஒன்றும் நடக்கவில்லையே, இன்னும் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் வரவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் வசனம் நமக்கு சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நம்பிக்கையும் காத்திருப்பும் அது ஒன்றோடொன்று சேர்ந்து பயணிக்கிறவைகள். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 14 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் நம்பிக்கை வைத்து ஒன்றும் நடக்காமல் இருக்கும் பொழுது, நாம் அநேக நாட்கள் காத்திருந்து ஒன்றும் நடக்காமல் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது, தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதே, அவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நாம் நினைக்கலாம். கர்த்தரிடத்தில் நான் நம்பிக்கையாயிருந்தேனே, இன்னும் தேவன் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று நினைக்கலாம். நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு இன்னும் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சோர்ந்து போன இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்காமல் நாம் மற்ற வழிகளை நாம் தெரிந்தெடுப்போமானால் நிச்சயமாகவே அது நமக்கு பலன் தராது. 37 சங்கீதம் 4-6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். 4 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் பொழுது தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு அருளி செய்வார். மட்டுமல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம், இத்தனை வருடங்களாக நாம் காத்திருந்தோம், ஒன்றும் நடக்கவில்லை, இனி எங்கே நடக்கப் போகிறது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்திலே நம்முடைய வழிகளை ஒப்புவித்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் தேவனிடத்திலே காத்திருக்கிறோம். அதே போன்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி போயிருக்கிறார், நான் திரும்ப வருவேன் என்று. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். இந்த தேவன் நிச்சயமாகவே திரும்ப வருவார். அவருக்கு காத்திருப்போம். இம்மையின் ஆசீர்வாதங்களையும் மறுமையின் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தின் மேல் இன்னும் நம்பிக்கை வைப்போம், இன்னும் அவருக்கு காத்திருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் எங்களோடு பேசி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகான மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.